வணக்கம் 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 ஆ இப்ப தெரியுதா? தெரியுதுங்க. இன்னைக்கு என்ன உங்களுக்கு கடுமையான வேலையா தெரியுது? இரவு இரவு பகல் வாழாத. அப்ப இந்த டிஎன்ஏ பத்தி பார்த்தேன். டிஎன்ஏ அப்ப ஏற்கனவே நாம வணக்கம். ஏற்கனவே நாம என்ன பேசியிருக்கோம்னா, இப்ப டிஎன்ஏல வந்து இடம் காலியா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். மொத்தமாவே நம்ம உடம்பு வந்து வெட்ட வெளிதான். நான் ஏற்கனவே பேசியிருக்கோம். அது வந்து டிஎன்ஏ சேர்ந்து வந்து மொத்தமாவே நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா 99.99 வெட்ட வெளிதான். இப்ப நம்ம வந்து இந்த மேலோடு மட்டும்தான். அப்ப வந்து எல்லாமே காலி தான் இதுல எல்லாமே. அப்ப உடம்பே வெட்ட வெளிதான். நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாமே இடைவெளி இருக்குது. அப்ப உடம்பே வெட்ட வெளினா அதுக்குள்ள எல்லாம் இருக்கிறது வெட்ட வெளி தானே. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா இது விரிஞ்சு இருக்குது, ஒரு பஞ்சு மாதிரி விரிஞ்சு இருக்குது. இடைவெளி மிகப்பெரிய இருக்காது, பஞ்சு மாதிரி விரிஞ்சு இருக்கு, பூ மாதிரி விரிஞ்சு இருக்குது. அது சுருங்குறப்ப சிறுசா மாறிடுது. அதனாலதான் மொத்த இடையிலுமே 99.9 விழுக்காடு வெட்ட வெளிதான். நம்ம வெறும் மேல் ஓடு தான். அப்ப எல்லாமே அதுல வரும். இதை நிரப்பவே முடியாது. இதை பரிணாம தத்துவம். இது நிரப்பவே முடியாது. என்னது? மனிதன் நினைச்சு மனிதனுடைய அறிவை கொண்டு நீ என்னதான் நிரப்பினாலும் மனிதனுடைய அறிவு வந்து அது வளர்ந்து கொண்டேதான் போகும். இன்னும் என்னென்ன மாற்றம் நடக்குன்னு நமக்கு தெரியாது. அதனாலதான் இயற்கை நமக்கு மிகப்பெரிய வெங்கடேசனுங்கிற ஒரு தத்துவ ஞானி கொடுத்துட்டு போயிட்டாரு. நம்ம அதை வச்சு பண்டுகிட்டு உலகம் திரும்பி பார்க்க கொஞ்சம் நாள் ஆகும். நீங்க எல்லாம் கத்துக்கிட்டு வரணும். எந்த இடைஞ்சலும் இல்லாம. சொல்லுங்க. அந்த விரத முறையில கடைபிடிக்கும் பொழுது மட்டும்தான் அந்த உடம்பு வந்து அடுத்தடுத்த பரிமாணத்துக்கு தயாராகிறது. இல்லாட்டி அந்த அடுத்த பரிமாணத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு தெரியுது. அசுத்தம் 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 சுத்தமாக இருக்கின்ற பொழுதுதான் அது மாறுதுங்கிறது தெரியல யாருக்கும். வெள்ளைக்காரங்க அந்த முண்டங்களுக்கு தெரியல. வெள்ளைக்கார முண்டை என்ன பண்ணிட்டானா, அந்த ரத்தத்துக்கும் உணவு அதாவது தாய்ப்பால் அவன் புரிஞ்சுக்கல, தாய்ப்பாலை புரிஞ்சுக்கல, இயற்கை உணவு புரிஞ்சுக்கல, அதுக்கப்புறம் சாதாரண உணவு புரிஞ்சுக்கல. இந்த மூணுக்கு வேறுபாடு அவனுக்கு தெரியல. இதை வந்து 120 வருஷத்துக்கு முன்னாடியே நோன்பு இருந்தால் நோய் நல்லாக்குன்னு குணமாக்கிட்டு போயிட்டாரு. யாரு? அர்னால்ட் எக்கரட். நோன்புங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ரத்தத்தை சுத்தமா வச்சுக்கிற உணவு பழக்கம். அது அந்த முண்டங்களுக்கு தெரியல, வெள்ளைக்கார முண்டங்களுக்கு தெரியல. அதனால அவர் எதிர்த்து பேசினாரு. அப்ப நம்ம உணவு பழக்கத்துக்கு அடிமையானதுக்கு அப்புறம் ரத்தம் கெட்டு உணவினால் ரத்தம் கெட்டு போகுதுன்னு இந்த முண்டத்துக்கு தெரிய மாட்டேங்குது. யாருக்கு? அமெரிக்க மருத்துவ முண்டங்களுக்கும் பிரிட்டிஷ் மருத்துவ முண்டங்களுக்கும் தெரியாதனால நாம என்ன பண்ணிட்டு நாமும் பழக்கத்தில் நாம் சிறுசில இருந்தே உணவு பழக்கத்துக்கு அடிமையானவங்க. உணவு பழக்கத்துக்கு அடிமையாகி காய்ச்சல் வர்றது நம்ம உணவு பழக்கத்தை தான் வருது. நம்ம பெற்றோர்களே தான் நமக்கு காரணமே. நாம உணவு பழக்கத்து சிறுசில இருந்து உணவு பழக்கம் நமக்கு கிடையாது. இது காலம் காலமா ஒரு தவறு மாதிரி ஆயிடுச்சு. இதை வந்து தவறுன்னு சொல்றது கூட அது தெரியாம இருக்கணும். அதுதான் தவறுனே தெரியாம கண்டதை வாங்கி கொடுக்கறது. பெற்றோர்களே கண்டதை வாங்கி கொடுக்குறாங்கல்ல. கண்டது என்ன? கண்ணில் பார்த்து நடத்தான். உடலுக்கானது உடலுக்கான வாங்கி தருவது கிடையாது. கண்டதை தின்றல், கண்டதை பார்த்தல், கண்டதை தின்றல், இப்படிதான் அர்த்தம். காண்றத திங்கிறது. அது நல்லதா? கொண்டதை கோலம் அப்படின்னு அதேதான். நம்ம கண்டதை காட்சி கொண்டதை தின்றல், கண்டதை தின்றல் பேர். கண்டதை தின்றல், கண்டதை காணுதல், கொண்டதை கோலம், இப்படித்தான். அப்ப இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இது வந்து எவ்வளவு ஒரு இது இவ்வளவு சொல்றதுக்கு இவ்வளவு இப்படி செய்யறப்போ அது வேறு பரிணாமத்துக்கே போகுது. அதனாலதான் இயற்கையில் பாரு, நம்ம உடம்பு பாத்தீங்கன்னா எல்லாம் அணு வடிவத்தில் தான் வச்சிருக்குது. எல்லாமே இயற்கை அணு வடிவம். எதுவுமே திடப்பொருளா எதுவும் எல்லாம் அணு வடிவில் தான் வச்சிருக்குது. காற்றும் அணு பொருள் தான், வெளிச்சம் அணு வடிவில் தான் இருக்கு, காற்று அணு வடிவில் தான் இருக்கு, நைட்ரஜன் அணு வடிவத்தில் தான் இருக்கு, ஆக்சிஜன் அணு வடிவத்தில் தான் இருக்குது, அப்புறம் ஒளி அணு வடிவத்தில் தான் இருக்கு. நம்ம உடம்பே நானோ தான், எல்லாம் அணு வடிவத்தில் தான் இருக்கு. எல்லாம் அப்ப உறிஞ்சிக்குது. எல்லாமே தானாவே உறிஞ்சிக்குது, தானாவே உறிஞ்சி தானாவே நடக்குது. இது தானே உறிஞ்சி தானே நடந்து எல்லாமே. இவன் வளர்த்தல் சொல்றது அடிப்படை தப்பு. பேணுதல் தான் அந்த அர்த்தம். வளர்த்தல்னு ஏதோ வந்து செடிக்கு தண்ணி ஊத்துறமா நினைக்கிறான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பாதுகாத்தல் தான் இதுக்கு பேரு. பேணுதல் பாதுகாத்தல் தான் பேரு. இவதான் ஊட்டி வளர்க்கறனால உடம்பு வளர்றதில்ல. ஊட்டி வளர்க்கணும் உடம்பு கெட்டுதான் போகும். அது வேற ஊராம் விட்டு புள்ளை ஊட்டி வளர்த்தா தம்புல தானா வரும். அது வேற புதுசா கரடி விடுறானுங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது.
ஊராம்புட்டுக்கு கேக் கொடுத்தீங்க, கேக் பிஸ்கட் வாங்கி கொடுத்தீங்க, உங்க பிள்ளை வளருமா? எல்லாமே தப்பு தப்பா சொல்லி சொல்லி கொடுத்து, அது உபகாரம், அது நன்மை செய்யறதுனால ஏற்படுகின்ற விஷயம், நல்லது சொல்லி கொடுக்கணுங்கிறது தான். அதனால வந்து தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க. நாம எங்க என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, அந்த முதல் படத்தை காலையில இருந்து இப்ப 2 3 நாள் இதான் ஓடிட்டு இருக்குது. அதாவது 18, அதாவது ஆகையால் நாம் அந்த என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, பரிணாம சித்தாந்த மனிதனை தெய்வ அளவிற்கு வளர்த்துவிட வல்லது. அதாவது யோகி இந்த சுத்தமான முறையில வந்து யார் யோகி ஆகிறானோ அவன் வந்து எல்லாரும் வணங்குற மாதிரி மாறிடுது. ஏன் யோகிகளை வணங்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த மேல்நிலை கொண்டுட்டு போயிருது. அதனால எல்லாரும் வணங்குகின்ற தெய்வ நிலைக்கு கொண்டு போகுது. பாருங்களேன். ஆகா திடப்பொருள் கழிவும் கிடையாது, உடம்புல பாத்தீங்கன்னா சிறுநீர் பிரியறதும் கிடையாது, ஆமா கழிவு பொருட்களும் கிடையாது. அப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்காவே வந்து தெய்வ நிலைக்கு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மோடுக்கு அவங்க டிராவல் ஆயிடுறாங்க. தெய்வம்னா உணவு உண்ணக்கூடாது, தெய்வம்னா உணவு உண்ணக்கூடாது, மலைஜலம் விசர்ஜனம் கூடாது அப்படின்னா தெய்வமா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஹியூமன் மைண்டுக்கு தெரியுது. அது அப்ப தெரியுது. ஆனா அந்த நிலைக்கு தான் போகணும் அப்படின்ற அந்த இது அறிவு தான் ஒண்ணும் வர மாட்டேங்குது. ஆனா சித்தர்களை பாக்குறது, யோகிகளை பாக்குறது, இதெல்லாமே எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனா அந்த நிலைக்கு நம்ம போகணுங்கிறது என்ன வரல. சரியாத்தான் சொல்றீங்க. இன்னைக்கு சித்தர்கள் கோயில் இப்ப எல்லா நாட்டிலும் கோயில் குளம், அது சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் ஒரு பக்கம் வணங்கிட்டு இருந்தாலும் அது தத்துவம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. இதுதான் அது. ரொம்ப சிம்பிளா எளிமையா இருக்கு. நல்ல வேலை ஜெர்மனி டாக்டர் அர்னால்டு கிட்ட வரலைன்னா அவங்க சாப்பிடாம அவங்க சொல்லுங்கம்மா, சொல்லுங்க மகிஷமா, சொல்லுங்க. அவங்க சாப்பிடாம இருக்காங்களே, அவங்கள தின்னுட்டு 3 நேரம் தின்னுட்டு போய் கால்ல விழுந்துட்டா நமக்கு எல்லாமே கிடைச்சிடும் நினைச்சு அந்த நம்பிக்கையில போயிட்டு இருக்குங்க ஜனங்க. அது இயற்கையில் கிடையாது. அது அப்படிலாம் இயற்கையில் கிடையாது. அப்படிலாம் இயற்கையில் கிடையாது. அதெல்லாம் வந்து இவங்க அதாவது அவங்களுக்கு மட்டும் தான் முடியும், நமக்கு முடியாது அப்படின்ற முடியாது. யோகிகளை போய் சந்திச்சுட்டா அவங்க சமாதி அடைஞ்ச இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம், அது ஒரு பெருமையாகவே மக்கள் கருதிங்கய்யா. அது வந்து எப்படின்னா முட்டாள்தனம் அதெல்லாம் இந்த ஜீவ சமாதி போயிட்டு வந்தேன், நான் பெரிய ஆளுன்ற மாதிரியே சித்தர்கள் ஜீவ சமாதிலாம் நான் போறேன் அப்படின்னு அப்படி ஒரு கூட்டங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க ஐயா. அதுதான், அது வள்ளலார் வரைக்கும் அப்படித்தான் போயிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அப்படித்தான். அதெல்லாம் வள்ளலார் மிக உயர்ந்த நிலை, உயர்ந்த ஆவி, உயர்தன்மை. இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவரு ஆகாரத்தை இது வந்து சிம்பிளா சேர வேண்டியது. அது வந்து நீங்க அதுக்குதான் நீர் மருத்துவத்தை திருவள்ளுவர் பரிந்திருக்கிறார். நீர் மருத்துவம் ஒண்ணு மட்டும் தெரியல, நம்ம இதை பத்தி பேசவே முடியாது. ஒண்ணுமே இல்லை, நீரை மருந்தாக அருந்தி இன்னைக்கு கூட ஆர்டிகல் எழுதியிருக்கேன் பாருங்க, பாத்தீங்களா இல்லையா? நீரை மருந்தாக எப்படியா இருந்தோம்னு சொல்லிட்டு சாட்ஜிபில போட்டிருக்கேன், நீங்க பாத்திருப்பீங்க. அதெல்லாம் நல்லா படிச்சு பாருங்க, அதெல்லாம் மண்டையில ஏத்திக்கணும். நல்ல முத்து பார்த்துருக்கணும், அதெல்லாம் பார்த்து படிக்கணும். என்ன போடுறோன்னு எல்லாரும் பார்த்துருக்கணும். 10 பேர் வந்து 10 பேரும் 2 பேர் தானே பாக்குறீங்க, எல்லாரும் பாக்குறது இல்லையே. பார்த்தா தானே தெரியும் என்ன போடுறாங்க. அதுதானே வேலை உங்களுக்கு. ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு படிச்சுட்டு அதை அப்படி சிந்தனை, ஏதோ ஒரு வேலை செஞ்சாலும் கூட இந்த சிந்தனையில ஓடிட்டே இருக்கணும். இப்போ நான் எப்படி சிந்திச்சு போடும் பொழுது உங்களுக்கு அதை படிச்சு அதை நீங்க சிந்தனையை வளர்த்துக்கிட்டு போகணும். ஏன்னா தொடர்ந்து சிந்தனைகளை வளர்த்துக்கிட்டே இருந்தா தான் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மையத்தை நோக்கி நகரணும். நீங்க அதுக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், நம்ம உடம்பு நல்லா இருக்கா, நம்ம மனசு நல்லா இருக்கா அப்படின்னா ஒத்துக்க வேண்டியதுதான். செஞ்சு பார்த்து தானே செய்ய சொல்றேன். இப்ப இனிப்பா இருக்குதா கசப்பா இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்க சொல்றான். சாப்பிட்டு பார்த்து இனிப்பா இருந்தா இனிப்புன்னு சொல்லுங்க, கசப்பா இருந்தா கசப்புன்னு சொல்லுங்க. இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இது யாரும் கட்டாயம் கிடையாது. இன்னைக்கு நானே வந்து சரி ஃபாஸ்டிங்க்கும் அந்த ஜீனுக்குரிய அந்த மாற்றங்களும் என்ன நடக்குது அதுதான் நான் பாத்துட்டு இருந்தேன். இந்த ஜீன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிஜமாலே என்னதான் நடக்குது ஃபாஸ்டிங்னு இருக்கிறதுனால அந்த ஜெனட்டிக் நோய் எப்படி கியூர் ஆகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஜெனட்டிக் நோய் கியூர் ஆகுதா இல்லையான்னு அது அடுத்து, ஆனா அதை அந்த நோய் பரவாம இருக்கிறதுக்கு எவ்வளவு முன்னேற்றத்தை கொடுக்குது அப்படின்றத அவங்க போட்டிருக்காங்க. நீங்க விரத முறையை கடைபிடிக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா அந்த அந்த ஜீனோடைய தன்மையே மாறுது அப்படின்னு சொல்றாங்க அவங்க. புது ஜீன் அத புதுசா புது பரிணாமத்துக்கு போகுது. அப்ப பழைய அப்ப ஏன்னா அந்த சாராயத்திலே ஊறி போய் கெட்டு போய் இருக்கிறப்போ அது ஆக்சிஜன் பாருங்க என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா ஆக்சிஜனும் நைட்ரஜனும் உள்ள போயிருது. இந்த ஆக்சிஜன் நைட்ரஜன் நேச்சுரலா அந்த கீமோதெரபி நடக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. நேச்சுரலா கீமோதெரபி நடக்குது. நீங்க ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஒரு கீமோதெரபின்றது என்னது, செயற்கையா அந்த உஷ்ணத்தை உள்ள அனுப்பி அந்த அந்த செல்களை கொல்றது.
இப்ப நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால நேச்சுரலாவே நம்ம பாடியில அந்த ஹீட் கிரியேட் ஆகுது, உஷ்ணம் கிரியேட் ஆகுது. அதாவது உஷ்ணம் அப்படின்றது 2 வகையான அந்த உஷ்ணம் சொல்றாங்க. இப்ப நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம பாடியில அந்த உஷ்ணம் கூடும். அந்த உஷ்ணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்டீரியா, இந்த ஆட்டோஃபாகி உருவாகுது. ஆட்டோஃபாகி ஏன் உருவாகுது? இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால வருது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த செல் டிவிஷன் பாத்தீங்கன்னா அதிவேகமா அதுக்குள்ள இருக்கிற தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்குதுன்றாங்க. செல்ஸ் வந்து தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கிட்டு என்னெல்லாம் பாதிப்பு அடைஞ்சிருக்கோ அதை போய் சரி செய்யறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பா அது பயன்படுத்திக்குது. ஆனா நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என்னன்னா செல் ரிப்பேர் ஆறதே கிடையாது அந்த இடத்துல. ஆமா 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 ஆமா. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. இதை வந்து ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு அதாவது இவர் மறந்தது, ஜப்பான் மருத்துவர் மறந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு முன்னாடியே 120 ஆண்டுக்கு முன்பாகவே பகுத்தறிவு நோன்புனை எழுதி புத்தகம் எழுதி அமெரிக்க புறம் பரப்புனவர். அவருக்கு எப்படி இப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவர் என்ன நோபல் பரிசு? எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்க வேண்டாமா? எப்படி தெரியாம போச்சு? ஃபாஸ்டிங்னு போட்டாவே அர்னால்டு வந்திருப்பாரு. அது எப்படி அந்த ஜப்பான் டாக்டர் தெரியாம போச்சு? அவரு ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங் போட்டிருப்பாரு. உண்மையில தெரிஞ்சுட்டு மறைச்சிட்டாரா? உண்மையை தெரிஞ்சிருக்கும். எனக்கு என்னமோ அவர் மேல சந்தேகம் தான். நீ படிக்காம எல்லாம் கதை விட முடியாது. ஃபாஸ்டிங்னு போட்டு பார்த்துருப்பாரு இல்லையா? ஆட்டோபேக்குன்னு போடு. இது ஆட்டோபேக்கு ஏற்கனவே வெவ்வேறு வடிவத்தில் சொல்லியாச்சு. அது நிச்சயமா டாக்டர் அர்னால்டு சிந்தனை படிச்சிருந்தாருன்னா எனக்கு கொடுக்குற பட்டத்தை அவருக்கே கொடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு போயிருப்பார். அவர் தேவையில்லாம போய் ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங் அரைச்சி பண்ணி நல்ல வேலை அதுலயாவது அது ரிசல்ட் வந்துருச்சு. 16 மணி நேரத்துல வேலை செய்யுதுங்கிறான். ஏன்னா அவங்க 16 மணி நேரம் 12 ஒரு 4 கிட்டத்தட்ட 14 மணி நேரம் அவங்க வந்து ஓய்வு கொடுக்குறாங்க வயிற்றுக்கு 6 மணிக்கு. அப்ப அதுலயே வந்து அவருக்கு முன்னேற்றம் கிடைச்சிருச்சு. சரிங்களா? சரி, அட்டாங்க யோகத்தை பத்தி படிக்கலாமா? புத்தகம் வச்சிருக்கிறீங்களா? அட்டாங்க யோகம் முதல் பாடத்தை திருப்பி முதல் பாடம் படிச்சாச்சு. இது எப்ப கேட்டாலும் இந்த முதல் பாடத்துல இருக்கிற சந்தேகம் தீரணும். எப்ப கேட்டாலும் முதல் பாடத்துல இருக்கிற சந்தேகம் தீரணும். கேசவனையா, லோகு, எப்ப கேட்டாலும் மனப்பாடமா வரணும். 1ஆம் பாடத்துல இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. உள்ளம் பெருங்கோயில் எல்லாமே 1ஆம் பாடத்துல. 1ஆம் பாடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது பரிணாம அறிவியல் தத்துவம். நான் கூட இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன். வாட்ஸ்அப்ல போடுறதுல நீங்க பாக்குறது இல்லையா, அல்லது உங்களுக்கு வர்றது இல்லையா செய்தி? டெலகிராம்லயும் போடுறேன். யாரோ ஒருத்தர் தான் பாக்குறீங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் பாக்குறீங்க. சரி, அட்டாங்க யோகம் அது படிங்க. அப்படியே யாராவது நல்ல முத்தே படிங்க. அட்டாங்க யோகம் படிங்க. சரிங்கய்யா. அஷ்டாங்க யோகம். அஷ்டாங்க யோகம் ஐயா 2வது தானுங்கய்யா? ஆமா ஆமா, 37வது பக்கம். அஷ்டாங்க யோகம் அது பரிணாம சித்தாந்தத்துடன் கொண்டுள்ள நெருங்கிய தொடர்பு. மேலும் மனித சமுதாயத்தின் வருங்கால விண்வெளி வாழ்க்கை முறை. அடுத்தபடி பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, தவம் எப்படி செய்வது? மிகவும் பழமையான காலத்தால் நிலைத்த நூல்களை மட்டுமே நான் பின்பற்றுகிறேன். இடைக்காலத்தில் வந்த நூல்களை அல்ல. திருவள்ளுவர் தவத்திற்கு 2 வரிகளில் மிகவும் அருமையான டெபினிஷன் கொடுத்திருக்கிறார். உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. இதன் உண்மையான பொருள், பிறவியிலேயே ஏற்பட்ட பசி என்ற நோயை வெல்லுதலும் எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதுமே தவமாகும். உற்ற என்ற சொல்லுக்கு ஏற்பட்ட என்பது பொருள். பிறக்கும் குழந்தை பசியோடு பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு பிறக்கும் போது 5 அறிவு தான் இருக்கிறது. பின்பு 6வது அறிவு வளர்ச்சி அடைகிறது. நாம் எல்லோரும் நான் வெஜிடேரியன் என்பதில் சந்தேகமே இல்லை. பிற்பாடுதான் நாம் மாற முடியும் என்பதை திருவள்ளுவரே உணர்த்துகிறார். தண்டாயுதமும் திரிசூலமும் விளத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவிடுவேன். செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர்வாள் கண்டாயடா
அந்தகா வந்துவார் சற்றென் கை கெட்டவே என்பது ஆ. ஈயமனை எதிர்த்து ஒரு புலவர் பாடிய பழம் பாடல். இதில் ஈயமன். அதிர இந்த ஈயமன் இந்த ஈயமன்னா யாரு தெரியுமா? யமன் அர்த்தம். இந்த ஓ சரிங்கய்யா. யமன்னு சொல்லுவாங்க, ஈயமன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இருக்கு பாத்தீங்களா? ம், இந்த அட்டாங்க யோகத்துல பாத்தீங்கன்னா ஈயமம். அப்ப நாம படிக்கிறது நியமம். இந்த ஈயமம் என்ன நியமம். தெரியுமா? அந்த ஈயமத்திலேயே வந்து அந்த ஈயமத்தை ஒழுங்கா செஞ்சவன் யமன் வரமாட்டான்னு அர்த்தம். ஓ சரிங்கய்யா. நீங்க ஈயமத்தினுடைய 10 விதி இருக்கு. கொல்லான், பொய்யுறான், களவிலான், என்குணான், பார்த்துண்பான், நடிச்சிய வல்லான்னு நீங்க திருமந்திரத்துல அந்த பாடல் இருக்கு. அதுல வந்து இயமம்னு வரும். நாம செய்யறது நியமம். அப்ப நியமம். ஆமா, ஈயமத்தை செஞ்சிட்டாவே யமன் வரமாட்டான். இப்ப யமன் நாம என்ன பண்றோம்? யமன் வரமாட்டான். அதுல பாத்தீங்கன்னா கொலை செய்யக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது, புலால் மருந்து உண்ணக்கூடாது. இப்ப இதெல்லாம் எல்லாமே அதுல 10 விதிகள் வந்துருது. இதெல்லாம் இப்ப இருக்கிற இப்ப காட்டு மிராண்டி கூட்டுறதுக்கு பொருந்த போறதில்ல. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, உடம்பை காப்பாத்துவதற்கும் உயிரை தக்க வைப்பதற்கு தான் நாம் இந்த பயிற்சி பண்றோமே தவிர வேற என்ன நாம் நினைச்சோம்னா எதை வேணா அனுபவிக்க முடியும். நாம் நினைத்தால் எதை வேணாலும் அனுபவிக்கலாம். சைவத்தையும் அனுபவிக்கலாம், அசைவத்தையும் அனுபவிக்கலாம். எது வேணா அனுபவித்தல்னா அதுக்கு எல்லாமே வந்துச்சு. அதெல்லாம் விளக்கம்லாம் தேவையில்லை. அதெல்லாம் அவங்க மன விருப்பம் தான். ஆனால் சுத்தம் தெரிந்த காரணத்தினால் எதையும் நான் விலக்கி வைக்க முடியும். ஏன்னா உயிர் நமக்கு முக்கியமானது. உயிர் நம்ம தக்க வைக்கணும். நம்ம உயிருக்கு உள்ள தங்குற மாதிரி சுத்தத்துலதான் அந்த உயிர் தங்குது. அப்ப அந்த வலிமை உண்டாகுது. சுத்தத்துலதான் இந்த வலிமை உண்டாகுது. அசுத்தத்தில் அந்த வலிமை வராது. இந்த இந்த விபச்சார முண்டங்களுக்கு, இந்த ஐரோப்பா முண்டங்களுக்கு, குறிப்பாக அவன் பேர் என்ன, இந்த பிரிட்டிஷ்காரன், அந்த அறிவுகட்ட நாய் தான் நம்மளை வந்து நாசமா பண்ணணும். அவன் கண்டதை தின்றான்னு சொல்லிட்டு ரத்தத்தை பூரா நம்ம என்ன ஆயிட்டோம், குசு மேடாமாக, குப்பை மேடாக மாத்தி, கழிவு மேடாக மாத்தி, நாற்றம் முடித்த. எப்ப நீங்க வந்து வாய் நாற்றம் அடிக்குது, அப்ப ரத்தமும் அதே நாற்றத்துல தான் இருக்குன்னு அர்த்தம். ரத்தம் எப்படி, வாய் எப்படி அழுகல் நாத்தம் அடிக்குதோ அதே அழுகல் நாற்றத்தை எங்கேயும் இருக்குது. ரத்தத்துல என்ன வாடை இருக்கோ, ரத்தத்துல வாடை இல்லைன்னு வாய் நாற்றம் அடிக்காது. புரியுதுங்களா? ரத்தத்தில் நாற்றம் இல்லைன்னு சொன்னால் வாயிலும் அதாவது வாயில நாற்றம் இல்லைன்னா ரத்தமும் சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம ரத்தத்தை சோதிச்சு பார்க்கோம்னா நம்ம தெரிஞ்சிடும் நம்ம ரத்தமும் சுத்தமா இருக்கு, வாயும் சுத்தமா இருக்குன்னா அப்ப நம்ம உடம்புல அழுக்கு இல்லைன்றது அர்த்தம். செக் பண்ணி பாருங்களேன். உண்மையாலுமே நீங்க எல்லாரும் அரைவரையுமா பயிற்சி பண்ணுறீங்கன்னா ரத்தத்தை செக் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க, அப்புறம் தெரியும் எவ்வளவு தூய்மையா இருக்குன்னு பாருங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. இது இந்த 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 மெடிக்கல் ரிப்போர்ட் இதை விட நம்ம இவர் இருக்காரு, அவர் காண திருமாறன், வயது 66 67 இருக்கு. என்னை விட ஒரு வயசு மூத்தவர்னு நினைக்கிறேன். அவர் பாரு எவ்வளோ வகையான சிக்கல் இருந்தவர். இன்னொருத்தர் வந்து என்ஜினியர் ஒருத்தர் இருக்காரு, அவர் சின்னசாமின்னு சொல்லிட்டு. அவர் வந்து பெரிய பணக்காரர் தான், என்னுடைய மாணவர் தான். அவர் பொதுப்பணித்துறையோட பொறியாளர் இருந்தார். இப்போ இங்கே தான் சத்தியமங்கலம் தான், ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து 20 கிலோமீட்டர் தான். அவர் கோயம்புத்தூர்ல வீடு இருக்கு. அவர் வந்து கடுமையான சக்கரை நோயில பாதிக்கப்பட்டவர். அவரு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. அவர் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்காரு. என்னோட ஆக வேண்டும் நான் கொஞ்சம் நல்ல முக்கியமா அவரை வர சொல்ல வேண்டியது இருக்குது. அவர் எங்கே அவர் வசதி எப்ப பாரு ஊரை சுத்தி கார் எடுத்துட்டு சுத்திக்கிட்டே இருப்பாரு. ரொம்ப அருமையா ஒரு நாளைக்கு வந்து பயிற்சி வைக்கலாம். அதாவது ஒரு 20 பேர் சேர்ந்தீங்கன்னா அந்த அருமையான இடம் இருக்கு, அங்க வேணா பயிற்சி கூட வைக்கலாம். கட்டணம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 30,000 ஃபீஸ்ன்னு வச்சிருக்கேன். 2.5 நாள். யார் ஏற்கனவே அறிவிக்க போறாது இந்த இவங்க மல்லிகா மகேஸ்வரர் சொல்லிட்டே இருக்கிறாங்க. நம்ம அங்க வச்சுக்கலாம், நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்துல வச்சுக்கலாம், அல்லது வந்து சத்தியமங்கலத்துல அந்த சின்னசாமி அவர் வந்து ஒரு சித்தர் குடில் ஒன்று ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. சித்தர் குடில் வீட்டுக்கு அடியிலே வந்து ஒரு மிகப்பெரிய குகைன்னு கட்டிட்டு வர்றாரு. வீட்டுக்கு அடியிலேயே பெரிய 2 மாடி வீடு 3 மாடி 2 மாடி வீடு கட்டிட்டு இருக்காரு. அதுக்கு அடியில சித்தருக்கு தியானம் பண்றக்க ஒரு இடம் வச்சிருக்காரு. ரொம்ப அருமையா சித்திக்கிறாரு. அந்த இடத்த நம்ம பயன்படுத்திக்கலாம். சித்தர்களை வந்து தங்குவதற்காக ஒரு 2 மாடி கட்டடம் வேற கட்டி வச்சிருக்காரு, சும்மா கட்டி போட்டு வச்சிருக்காரு. இப்ப அநேகமா அது கட்டடம் எந்த இடங்கயா? எந்த இடம்? கோபியிலிருந்து 20 கிலோமீட்டர். கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோட்ல இருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர். சத்தியமங்கலம் தான், சத்தியமங்கலம் மலையடிவாரம். இப்போ ஏற்கனவே நம்ம திண்டுக்கல்லை சேர்ந்த மாதிரி நம்ம வந்து சேரலாம். அது கட்டணம் வந்து 30,000 சொல்லியாச்சு. 30,000 யார் குறைஞ்சபட்சம் ஒரு 15 பேர் சேர்ந்தீங்கன்னா அங்கே பயிற்சி வைக்கலாம். 2 நாள் 3 நாள் கொடுக்க தயார்னா நான் பண்ணிக்கலாம். நான் விட அறிவிக்கிறேன், ஃபேஸ்புக்கில் போடுறேன், அப்புறம் போடலாம். 3 நாள் பண்ணலாம். அங்கே
என்ன இதே தான் பேச போறோம். புதுசாவும் வரலாம், பணத்தை எடுத்துட்டும் வரலாம். முன்பணம் கட்டி இந்த பதிவு பண்ணிட்டு அதை பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 15 பேராவது வரணும். அப்படி இருந்தா நல்லா இருக்கும். ம். சரி. அவர் வந்து எதுக்கு அவரை சொன்னா இப்ப எதுக்கு அது ஏதோ சொல்லப்போய் ஏதோ வந்துருச்சு. அவர் எதுக்கு சொல்றேன்னா, கடுமையான சக்கரை நோயில பாதிக்கப்பட்டவர். யாரு? அந்த சின்னசாமி. இவர் எம்இ, அவர் சிவில் இன்ஜினியர், எம்இ சிவில் இன்ஜினியர். கோயம்புத்தூர்ல வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சிஐடிங்கிறாங்க, புகழ்பெற்ற கல்லூரி. சிஐடி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் முடிச்சவர். அவர் வீடு பெரிய பங்களா மாதிரி பெரிய பங்களா ஒன்று கட்டியிருக்காரு. அவர் 10 பேர் சேர்ந்து அந்த காலத்துலயே. ஆனால் ரொம்ப நேர்மையான மனிதர். லஞ்ச லாவணியமும் அவருக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு தான். அவர் வந்து கடுமையான சக்கரை நோயில பாதிக்கப்பட்டவர். அப்புறம் பிளட் ரிப்போர்ட் எடுத்து அவர் எடுத்து பார்த்தாரு. ரொம்ப தூய்மையா இருந்தது. நான் சொன்னேன், இப்ப தெரிஞ்சு போச்சா அப்படின்னு. ஆமா அப்படின்னு. அவங்க வீட்டுக்காரமா அந்த அரைகுறை மனசுதான். எல்லா வீட்டுக்காரியமாக எதிர்பார்த்தா இருப்பாங்கன்னா, அவங்க உணவு பழக்கமே அடி வாங்குது இல்ல, சொகுசு ராணியே வாழ்ந்தாச்சு இல்ல, நல்ல நாக்கு ருசியா தின்னு அத புளி சோறு, தயிர் சோறு, தக்காளி சோறு, சட்னி, சாம்பார் தினம் தின்னு ருசியா போறதுனால அவங்க எந்த பொம்பளையும் இதை ஒத்துக்க மாட்டாங்க. அவ்வளவு சீக்கிரம் எந்த பொம்பளைகளும் இதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நோய் வந்து செத்தாலும் பரவாயில்ல, ருசி விட தயார் இல்லை. எப்படி நோய் வந்து அடிப்படையே வந்து அவங்களோட ஆட்சி நினைக்கிறவங்க இல்லையா, டக்குன்னு அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அதை எடுத்து ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா. அது அடிப்படை அது இல்ல, அது பிறவி நோய் கிடையாது. இவங்க இடையில வந்து இந்த சமையல் கட்டுங்கிறது இடையில வந்து பூந்தது தானே. அது என்ன பேர் என்ன, அது ராணி உத்தியோகமா இல்ல அரசாங்க உத்தியோகமா, ராஜ உத்தியோகமா, ஒரு அளவும் கிடையாது. அது ஒரு சாராயம் தயாரிக்கிற நிறுவனம் தான் அது. சமையல் கட்டுங்கிறது சாராயம் தயாரிக்கிற நிறுவனம் தான் அது. அந்த போதையெல்லாம் அவங்க பெண்கள் அடிமை ஆயிட்டாங்க. அதான் விஷயமே. ஐயா விட்டா போதுங்கய்யா. அடுப்புங்கரை இருந்து விட்டா போதுங்கய்யா. அடுப்புங்கரைங்கிறது ஒரு மானங்கட்ட தொழில்னு அர்த்தம். ஐயா பரவாயில்ல, அம்மா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஐயா அடுப்பங்கரைன்றது நிறைய பெண்கள் வந்து அது தெய்வீக கூடம் அப்படிலாம் ஒரு பேர் வச்சிருக்காங்க ஐயா. அதாவது அங்க வந்துட்டு கிச்சன் வந்து ஒரு நல்ல ஒரு பூஜைலாம் போட்டு அந்த அடுப்புக்கு இல்லைங்கய்யா, அது மாதிரிலாம் ஒரு அந்த கிச்சனை நிறைய லேடிஸே கிச்சனை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஐயா. அதுதான் அதுக்கு அவங்க வந்து எப்படி அடிமை பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பெண்கள் இப்படி எல்லாம் அடிமை ஆயிடுறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. பெரியார் சொன்ன மாதிரி பெண்கள் நகமாட்டிகள் அப்படிங்கிற மாதிரி இப்படி எல்லாம் பெண்கள் அடிமைகளாக மாட்டிட்டு சீரழிகிறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது வெக்கங்கட்ட தனம் தான். வெக்கமானம் சூடு சொல்றது சிந்திக்கணும். ஏன்டா நம்ம இதுல சமையல் கட்டில கிடக்கணும், அவன் பசிக்கு அவன் தின்னுக்க வேண்டும்னு சொல்லணும். அவங்க புரட்சி பண்ணத்தான் நடக்கும். அவன் பசிக்கு அவன் தின்னுக்குங்க, அவனுக்கு புத்தி இருக்குல்ல. சரி சரி, இந்த மாதிரி நோய் வந்துட்டு யார் சமைச்சு போடுவாங்க? அதெல்லாம் சிந்திக்க வேண்டாமா? இதெல்லாம் இந்த சமைத்தல்ங்கிறதே வந்து ஒரு தேவையற்ற பங்கு தான். அவங்க இயற்கையை பத்தி தெரியாது. ஒன்று என்ன சொல்றேன்னா, அது அப்படித்தான் இருக்கும். அதான் சொல்றேன் பாரு, சாராயம் தயாரிக்கிற இடத்த வந்து விட்டு தர மாட்டாங்க. போதை கும்பல். ஏன்னா இவங்களுக்கு போதை இருக்கு இல்லையா, அதுதான் இவங்களுக்கு போதை இருக்குது, அவ்வளவுதான். கணவனை காப்பாத்துறது இல்ல, இவங்களுக்கு போதை இருக்குது. யாருக்கு? சாப்பிட்டு அடிமையாயிட்டாங்க. இதுகள் போதைகள், இந்த போதைகளுக்காக அதுக்கு வணங்கிட்டு கிடக்குதுங்க. இப்ப சாராயம் குடிக்கணும் போய் அந்த சாராயம் குடிக்கணும் போய் விடுங்க, அந்த கடையை 7 கும்பிடுவான். ஆஹா, கடை திறந்து செஞ்சுட்டு அந்த கும்பிடுவான் பாருங்க. சாராய குடிக்கார அவன் சாராய கடைக்கு சாமி போட்டு பட்டையை போட்டு அதை கும்பிடுவான். ஆஹா, திறந்தாச்சும்பா. அதே மாதிரிதான் எல்லாரும் இந்த எல்லாரும் அது என்னமோ பெருசா சாப்பிட்டு என்ன பண்ணிட்டு போறாங்க? ஒண்ணும் கிடையாது. கடைசியில புற்றுநோய், சக்கரை நோய் வந்து சாகிறது. அவ்வளவு கேவலமான தொழில் தான் அது. அப்புறம் நாம பேசுறது 7ஆம் நிலை. இப்ப 7ஆம் நிலையை பேசுறப்ப அது எப்படி உயிர்த்து பேச முடியுமா? அது வந்து அது சாப்பிட்டு தானே எல்லாம் நோய் வந்திருக்கு எல்லாமே. அப்புறம் அது கேவலமான தொழில் தானே அது. ஒரு தீமை நடந்ததுன்னா அது கேவலம் தானே சொல்லணும். ஒரு தீமை நடந்ததுன்னா என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? அதைய கேவலமானதுதான் ஐயா. ஐயா இன்னைக்கு நான் கொஞ்சம் சென்னைக்கு எல்லாம் போனேங்க ஐயா, அவசரமா ஒரு வேலையா. எல்லாரையும் பார்க்க என்னுடைய கண்ணு வந்து அவங்க வயிறெல்லாம் ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்குங்க ஐயா. எவ்வளவு கழிவு இருக்கும், எவ்வளவு கழிவுகள் இருக்கும். ஆமா,
ஆமா அப்படி வந்துரும், அதெல்லாம் வந்துரும். அந்த எண்ணம்ல அப்ப அவங்க மேல நமக்கு என்ன ஆகுன்னா அன்பும் வராது, ஒண்ணும் வர கரும நாட்டம் முடிச்சவங்களும் அப்படி எண்ணம் தான் வரும். கரும நாட்டம் பிடித்து அவன் எப்படி போய் கிட்ட போறதுன்னு வரும். அதனால போகவே முடியாது. நானும் அப்படித்தான். அந்த கூட்டத்தை பார்த்தாவே நமக்கு அலர்ஜியா வரும். எப்படிடா இந்த நாட்டத்தோட போறது அப்படின்னு. நாற்றம் தான் என்ன பண்ணி தொலைறது. அருவருப்பான சொல்லுங்க. முனிசிபாலிட்டி தப்பாவா மாறிச்சு. அவ்வளவுதான். சரி, மிகவும் படம் நிறைய பேரை பார்த்துட்டு அப்போ நான் உங்களை ஆமாங்க ஐயா. அப்போ நான் நினைச்சேங்க ஐயா, உங்க மகேஸ்வரி விட்டு விட்டு எடுக்குது. என்றது ஒழுங்கா எடுக்குதா? என்றது நல்லா எடுக்குது. ஒழுங்க. சரி சரிம்மா, அப்படியே படிங்கம்மா. அவங்களுக்கு விட்டு போச்சு, மகேஸ்வரி அப்படியே கீழே போயிடுச்சு. சரிங்க. எங்க வந்துட்டீங்க? சரி சரி சரி. இது யமனைன்னு சொன்னது யமன், அதுல இருந்து அப்படியே யமனை எதிர்த்து பாடுகின்ற பாடல் ஏற்கனவே பழம் பாடல். உங்களை உங்களை நினைச்சு ஐயா எப்படி நினைச்சிருப்பாங்க. ஆமா ஆமா. இது எல்லாத்தையும் நான் பார்க்கும் பொழுது என்னடா பாவம் கொடுமையா இருக்கே, இந்த வயிற்று போட்டு வண்ணாந்தாலி மாதிரி வச்சிருப்பாங்க, ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி. பார்க்கும் பொழுது இவங்களுக்கு எப்படா திருந்த போறானுங்க நினைப்பேன். இது இன்னும் பண்ண முடியாதுங்க. இது நம்ம வந்துமே இது எப்படின்னா இந்த மீடியாவில் இப்போ இந்த மீடியாவை வச்சுதான் நம்ம பண்ணோம். இது ஒரு மீடியாங்கிறது ஒரு ஊடகம். இந்த ஊடகத்தை வைத்து கொண்டு தான் ஏதாவது முயற்சி பண்ணணும் தவிர நம்ம நேரடியா தனி மனிதனை போய் ஒன்றும் செய்ய முடியாது. அது நம்ம போகாம இருக்கிறது நல்லது. என்னது? போகாம இருக்கிறது நல்லது. போனோம்னா அங்க நமக்கு எதுக்கு போகணும்னா சொல்லி கொடுப்பதுனால இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் சென்னை வரேன்னு வச்சுக்கோங்க. சென்னை வரணும்னா ஒரு 500 பேர்த்துக்கு சொல்லி கொடுப்பதுனால் பொருளும் வரணும், புகழும் வரணும். நான் கட்டாயம் வருவேன். அங்கே வர்றதுனால எனக்கு புகழும் வராது, பொருளும் வராதுன்னா அங்கே எதுக்கு நான் போகணும்? அதுதான் ஒரு இடத்துக்கு போனோம்னா சொல்லி கொடுப்பதனால் புகழ் வர வேண்டும், சொல்லி கொடுப்பதனால் பொருளும் வர வேண்டும், ரெண்டும் வரணும். அப்போதான் அங்கே போகணும். வள்ளுவர் அப்படிதான் சொல்லுவார். தோன்றின் புகழோடு தோன்றுக, அகதிலார் தோன்றலின் தோன்றாம நன்று. இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் நான் ஒன்றும் இல்லை, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கூப்பிடுறீங்க, ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 பேர் நீங்கள் ஏற்பாடு பண்ணி அந்த 50 பேர் இசைவை தெரிவித்து எல்லாரும் சம்மதம் தெரிவித்து நாங்கள் போனோம்னா எனக்கு மரியாதை கிடைக்கும், பொருளும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும். பொருளும் கிடைக்க வேண்டும், புகழும் கிடைக்க வேண்டும். வாங்க வாங்க வணக்கம் உட்காருங்க அப்படிங்கிறது இல்லை, பொருளும் கொடுக்கணும். அதுதான் உண்மை. அந்த பொருளும் அருளும் ரெண்டும் கிடைக்கிறதா இருந்தால் அங்கே போய் சொல்லிக் கொடுக்கலாம். சும்மா போனோம்னா நமக்கு மான மரியாதை இருக்காது. அப்போ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கற்ற கலைக்கு நீங்கள் கலை கற்காத வரைக்கும் உங்களை யாரும் மதிக்க போகிறதில்ல. கற்ற கலையை கற்றுக்கிட்டீங்கன்னா அதற்கப்புறம் உங்களுக்கு இந்த கலையை நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதா இருந்தால் நீ போகலாம். இல்லாட்டா போக தேவையில்லை. ஒன்றுமே தெரியாண்டு போய் என்ன பண்ண போறீங்க? அல்லது நீங்கள் சமூகத்தில் உங்களை பற்றி அவங்க இப்படியே பரவ ஆரம்பிச்சிரு, இப்படிலாம் உண்மை. இப்போ என்னை பற்றி எப்படி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறீங்க, நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துருக்கிறீங்க. 10 வருஷமா 20 வருஷமா பார்க்குறவங்க இருக்காங்க, 20 வருஷமா பார்க்குறவங்க இருக்கிறாங்க, 15 வருஷமா பார்க்குறவங்க இருக்கிறாங்க, 10 வருஷமா பார்க்குறவங்க இருக்கிறாங்க. இப்போ நான் 3 மாசமா பார்த்துருக்கேன். எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. பார்க்கும் பொழுது அதே கொள்கை, அதே பேச்சு, அதே புத்தகம், அதே செய்திகள், இப்படியே தானே பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ என்ன வருது? பார்க்குறீங்க, செஞ்சு பார்க்குறீங்க, நன்மை வருது, புத்தகம் இருக்குது, பார்க்குறீங்க, எல்லாமே உண்மையாக இருக்குது. இது செஞ்சு பார்த்தா என்ன? ஏன்னா இது முழுக்க முழுக்க அறிவியல். 2 அறிவியல் சேருது. மெய்யறிவியலும் சேருது, அறிவியலும் சேருது. அறிவியலுக்கும் ஒத்து போகுது, மெய்யறிவியலுக்கும் ஒத்து போகுது. வெறும் மெய்யறிவியல் கிடையாது, வெறும் அறிவியல் கிடையாது. 2 இணைக்கிறதுக்கான பயிற்சி. அதனாலதான் நம்ம சாட்ஜிபில போட்டு கேள்வி கேட்டு 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 சாட்ஜிபிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அந்த செயற்கை நுண்ணறிவு. அது போட்டு கேட்கும்போது நல்லா எழுதி கொடுக்குறேன். நானும் அது போட்டு வந்துகிட்டே ஏற்றிக்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் எக்கச்சக்கமான கட்டுரை எழுதியாச்சு. ஃபேஸ்புக்லையும் போட்டிருக்கேன். ஃபேஸ்புக்கில் முழு வீடியோவும் இருக்கு. ஃபேஸ்புக்கினுடைய தொடர்பு கூட உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கலாம். லிங்க்ல இருக்குல்ல, தினம் வீடியோ பார்த்துருக்கேன். தினம் 6 வகுப்பு நடக்குது இல்லையா, அதெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா? அந்த கேள்வி எல்லாமே பார்க்குறாங்க. அருணா கூட இதை பார்த்துக்கிறாங்க. அவங்க இந்த குழந்தை வளர்ப்புறதுனால ரொம்ப இடைஞ்சலாக இருக்குதுங்கிறாங்க அவங்க. சரி, ரைட்டு. சரிம்மா, அடுத்தது அவிரோத ஞானம் என்ற வார்த்தை வருகிறது. அதன் பொருள் எந்த உயிர் மீதும் விரோதம், அது அவிரோதம் விரோதம். அது படிங்க. இதில் அவிரோத ஞானம் என்ற வார்த்தை வருகிறது.
அதன் ம் பொருள் எந்த உயிர் மீதும் விரோதம் பாராட்டாத அறிவு என்பதாகும். இந்த ம் தொடர் உயிர்க்கு உருகன் செய்யாமை என்ற சொற்களோடு ஒத்து இருப்பது கவனத்திற்குரியது. ஆ, மிகவும் சரி. எப்படி பசியை வெல்லுவது என்று நீங்கள் எல்லோரும் கேட்கிறீர்கள். ம் இதற்கும் திருவள்ளுவரே மிகவும் அருமையான பதில் சொல்லுகிறார். ம் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. இது ஆ மருந்து என்ற அத்தியாயத்தில் ஆ முதலாவது குறள். ஆ ம் நண்பர்களே, நான் உங்களிடம் என்னிடம் 50 பைசாவும் இல்லை, 1 ரூபாயும் இல்லை என்று கூறுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆ என்னிடம் பணமே இல்லை என்று பொருள். நீங்கள் ஆ கணக்கு போட்டு என்னிடம் 75 பைசா இருக்க வேண்டும் என்று கூறினால் அது நியாயம் அல்ல. ஆ நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று என்ற சொற்களில் கருத்து வித்தியாசம் இல்லை. ம் வாதம், பித்தம், சிவேத்துமம் என்ற ஜீரண நீர்களைக் குறிக்கும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்றால் அவை சுரந்தாலே நோய் செய்யும் என்று பொருள். ஆ பரிமேலழகர் இந்த ஜீரண நீர்கள் ஓரளவுக்கு மேல் அல்லது ஓரளவுக்கு குறைந்து சுரந்தால் என்று தானாகவே சேர்த்து கொண்டார். சித்த ம் வைத்தியத்திற்கு மேற்படி விளக்கம் அடிப்படையாக அமைந்தது. நல்ல ம் வேளையாக மூல நூலை யாரும் திருத்தவில்லை. ம் இதற்கு அடுத்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, எப்படி ம் ஜீரண நீர்கள் சுரப்பதை நிறுத்துவது? இதற்கும் திருவள்ளுவரே பதில் சொல்லுகிறார். ம் மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். ம் அருந்தியது அற்றது என்ற இரு வார்த்தைகளும் தண்ணீரை குறிக்கும். ம் அருந்தப்படுவதும் அதன்பின் உடலை விட்டு அற்று போவதும் தண்ணீர் மட்டுமே. ம் நீங்கள் பால் சாப்பிட்டால் அது உடலில் ஒரு சத்தை விட்டுவிட்டுத்தான் செல்லும், அற்று போகாது. ம் நீர் உணவின் அடிப்படை திருக்குறள் இதுதான். இந்த ம் அர்த்தம் என்னுடையது 55வது வயதில்தான் விளங்கியது. ம் நானும் எல்லோரையும் போல மனப்பாடம் செய்து பாஸ் செய்தவன்தான். ம் இந்த நீர் உணவு முறை அஷ்டாங்க யோகத்தில் 4வது படியாகிய பிராணாயாமம் அல்லது பிராண சக்தியிலேயே வாழ்வது என்பது வரை கொண்டு சென்று விடுகிறது. இதை ம் பற்றி நான் 6வது தலைப்பின் கீழ் விவரமாக விளக்குகிறேன். ம் பிராண சக்தியில் வாழும் நிலை மனித சமுதாயத்தை விண்வெளி வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும். ம் ஒன்று மட்டும் பொதுமக்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். திருக்குறள் ம் மூல நூலை படியுங்கள். பல முக்கியமான குறள்களுக்கு பொருள்கள் பிற்காலத்தில் மாற்றி எழுதப்பட்டிருப்பது உங்களுக்கே விளங்கும். ம் அதோட போதும். பரமஹம்ச இதோட நீங்க இத இப்போ பத்தி விவாதம் பண்ணுங்க. இத படிங்க. இத பத்தி நீங்க என்ன அப்படியே பார்க்கலாம். எல்லாரும் வச்சிருப்பீங்க இல்லையா? பேசுங்களேன் பார்க்கலாம். தண்டாயுதம் இதை வந்து அவிரோத ஞானம் சுடரொளி அதெல்லாம் சொல்றாங்களே, என்ன புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் என்ன புரியுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ம் கேட்டவங்களுக்கு என்ன புரியுது? ஆ திருரோசந்தருக்கு என்ன புரியுது? ஞானம் ஞானம் என்ற சொல் அவிரோத ஞானம்னா அறுபடாத ஞானம் அப்படின்ற ம் அந்த அப்படி விரோதம் எடுத்துக்கலாம் இல்லையா? விரோதம் ஒண்ணு இருக்குது, அவிரோதம் இருக்குது. விரோதம்னா குற்றம்னு அர்த்தம், அவிரோதம்னா குற்றம் பார்க்காதன்னு அர்த்தம், அன்புன்னு அர்த்தம். விரோதம்னா பகை, அவிரோதம்னா அன்புன்னு அர்த்தம். எல்லா உயிர்களுக்கும் அன்பு அதாவது வள்ளுவர் சொல்ற மாதிரி வேற யாரும் சொல்றாங்கன்னு பார்க்கணும். வள்ளுவர் சொல்வதை போல இன்னொருவர் சொல்ல வேண்டும், அதுதான் விஷயமே. இப்ப வள்ளுவர் மட்டும் நீர் மருத்துவத்தை சொல்லவில்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் திருவள்ளுவர் தைரியமா வரிசைப்படுத்தினார். திருவள்ளுவர் வரிசைப்படுத்தி எழுதியிருக்காரு, அதான் விஷயமே. யாருமே நீர் மருத்துவத்தை சொல்லாதவர் திருவள்ளுவர். மருத்துவத்தில் திருவள்ளுவர் வந்து நீர் மருத்துவத்தை கொண்டு வந்திருக்காரு, அதுதான் பெரிய ரகசியம். அதான் கீவேர்டு, பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு கீவேர்டு இந்த இந்த மருந்துங்கிற தலைப்புல மட்டும் இவர் திருவள்ளுவர் எழுதலினா யாரும் இது ஒண்ணு பொருத்தி பார்த்திருக்க முடியாது. எவருனாலும் கண்டுபிடிச்சு இந்த அப்படியே நீரா வீணா போயிருக்கும், சமுதாயமே மிக நாசமா போயிருக்கும், காப்பாற்றவே முடியாது. படு பயங்கரமா அது அது இந்த விபச்சாரிகளை நம்பி நம்ம இந்த வெள்ளக்கார விபச்சாரிகள்னாலதான் நம்ம நாசமா போச்சு. நாம நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். உணவுகளுக்குமே பிறவில நமக்கு கிடையாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம மன ரீதியா தின்னு போட்டு உடலை கெடுத்துக்கிறோம். மன ரீதியா தின்னு போட்டு உடலை கெடுத்துக்கிறோம். ஏன்டா நோய் வருதுன்னா மன ரீதியா தின்னு போட்டு, இன்னைக்கு சொல்றீங்களா சமையல் கட்டு தெய்வம் சொல்றீங்களா, அதை தின்னு போட்டு சமையல் கட்டு இருக்கிறது பூரா தின்னு கிணவெடுத்து, அது மாதிரி ஒவ்வொரு சமையல் கட்டும் சாதாரணமானு பாக்குறீங்களா? ஒரு சமையல் கட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆடம்பரமா பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொரு வீட்டுல பணக்கார வீட்டுல போய் பாக்குறேன், டேங்கப்பா. மாடுலர் கிச்சன். ஆமா, அதெல்லாம் பாக்குறேன், அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருந்துட்டு போட்டும். அதெல்லாம் வந்து ஆடம்பரத்தின் உச்சகட்டம். அது ஆடம்பரத்தின் உச்சகட்டம், அடேங்கப்பா. அது என்ன மாதிரி எல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் இருந்துட்டு போட்டும். நம்ம அதை பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம்.
நமக்கு அது தேவையே கிடையாது. நமக்கு அது இருந்து புரிஞ்சாச்சு. நான் ஒரே அடி போட்டு அது ஒரு சாராயம் தயாரிக்கிற தொழிற்சாலைன்னு சொல்லியாச்சு. அப்புறம் என்ன? பெண்கள் வந்து நகை மாட்டிகளாக இருக்கிற மாதிரி சமையல் கட்டுகளாக அடிமைகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சமையல் கட்டு அடிமைகளாக, முட்டாள்களாக, மூடர்களாகத்தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து மேல்நிலைக்கு போகணுமே இல்லையா? குழந்தைகளுக்கு இயற்கை உணவு கொடுத்து போட்டு நீங்க வந்து தூய வாழ்க்கைக்கு போகணும். ஆகாரத்தை நிறுத்தி பழக்கணும். ஆகாரத்தை நிறுத்தி பழக்கத்தான் நோயற்ற வாழ்க்கை வரும். அப்பதான் நீங்க பரிணாமத்துக்கு போக முடியும். பரிணாமம் கூட சாதாரண விஷயம் இல்லை. உங்க இஷ்டத்துக்குலாம் போக முடியாது. அது கரெக்டா பரிணாமத்துல தான் கொண்டு போகும். சரி, நீங்க இஷ்டத்துக்கு போறதா நோயே வருது, அப்படியே கத்துறீங்க. இப்ப இஷ்டப்படி வாழ்ந்தே நோய் வரக்கூடாது இல்ல? அப்படித்தானே திருடோபச்சந்தர்? ஆமாங்கய்யா, ஆமாம். நீங்க சொல்லுவாங்க பெரிய இதெல்லாம் பித்தலாட்டம் பீங்க, இதெல்லாம் கீழ்நிலைமைங்க, இதெல்லாம் ஆகாது பீங்க. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நோய் வருது உங்களுக்கு? நோய் வரக்கு மட்டும் ஐயோ கத்துறீங்கல்ல. கேள்வி கேட்கிற அறிவியே இல்லாம தானே செயல்படாம தானே வச்சிருக்காங்க இத்தனை வருஷம். அப்புறம் நாங்க இஷ்டப்படி இருப்போம், நோய் மட்டும் வரக்கூடாது. அடி செருப்பால் அடிக்கணும். என்னது? இஷ்டப்படி இருந்தா உனக்கு நோய் வரக்கூடாது. நீ ஆஸ்பத்திரி என்ன வெங்காயத்துக்கு போற? ஆஸ்பத்திரி தேவையில்லையே. ஆரோக்கியம் வர்றதா இருந்தா எதுக்கு இத்தனை மருத்துவமனை, இத்தனை நோய், பல லட்சக்கணக்கான நோய் வருது. அரசாங்கமே தத்தளிக்குது. பசிங்கிறது பல கோடி ஆண்டே இருக்கிற பிரச்சனை. அதுக்கு தீர்க்கறதுக்கு யோகியதை கிடையாது இந்த அறிவியல் அரசாங்கத்தினாலும், அறிவியல் மன்றங்களாலும், ஆராய்ச்சி மையங்களாலும். ஒரு பசி தாகத்தை அதை மட்டும் கேள்வி கேட்காம வச்சிருக்காங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கிறதா அதை மட்டும் கேள்வி கேட்காம மிச்சம் அனைத்தையும் கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க. அதாவது போதை வஸ்துக்களான குடிய கேள்வி கேட்க தோணுது, சிகரெட்டுக்கு தப்புன்னு சொல்ல தோணுது, மிச்சம் எல்லா போதை வஸ்தும் தப்புன்னு சொல்ல தோணுது. ஆனா அடிப்படையான அந்த அறிவை மட்டும் நமக்கு வரவிடாம தடுத்து வச்சிருக்காங்க. அடிப்படையே வந்து கேள்வி கேட்காம வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். என்ன வெங்காயத்துக்கு பசி தாகம் எடுக்கணும், குழந்தைகளுக்கு பசி இருக்கலாம், ரைட். இந்த என்ன பசி தாகம் எதுக்கடா? அப்படி போடுறதுனால திங்கறதுனால என்னடா ஆரோக்கியம் வருதுன்னு ஒண்ணுமே ஆராய்ச்சி பண்ணலையே. ஒரு 60 வயசு கிழவனுக்கும் ஆரோக்கியம் இல்ல, 30 வயசு கிழவனுக்கும் ஆரோக்கியம் இல்ல, 70க்கும் ஆரோக்கியம். எதுக்குடா திங்கறாங்க? என்னடா ஆரோக்கியம்? கேட்கவே இல்லையே. அந்த திங்கறனும் கேட்க இவ்வளவு திங்கறனே எனக்கு ஆரோக்கியம் வரல. வயது எதுவும் இல்லைங்கய்யா. அன்னைக்கு போன வாரம் நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டே வரேன். நானு இதை பத்தி நான் கிளாஸ்ல பேசிக்கிட்டு இருக்கேன். நானு பக்கத்துல இருக்கிறவர் திடீர்னு வந்து என்கிட்ட கேட்டாரு, இந்த மாதிரி வந்து எங்க ஊர்ல 25 வயசு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது. நான் பாட்டு உட்காந்துருக்க, பயணி தான், என் கூட பயணம் செஞ்சுட்டு வரவர் தான் ட்ரெயின்ல. இந்த புக்கை வச்சு நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு வரேன். அவருக்கு சொல்றாரு, இது மாதிரி 25 வயசு என்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 25 வயசுல டாக்டர் சொல்லிட்டாரு, இது மாதிரி டயபெட்டிஸ் வந்துருச்சு, புருஷங்கார வந்து டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்றாரு. கொடுமையே. 25 வயசுல டயபெட்டிஸ் வந்துருச்சா, அதனால இது என்ன இப்பவே உனக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு, நான் உன்னை டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க இன்னைக்கு காலையில தான் தங்கச்சி பேசுனாங்க, நீங்க இப்ப எனக்கு தெய்வம் மாதிரி கையில பட்டிருக்கீங்க, என்ன பண்றது, இதுக்கு எதனா சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் அது மாதிரி இது மாதிரி ஐயா தான் பாருங்க, யூடியூப் பாருங்க, இப்பதான் நாங்க பேசிட்டு இருக்கோம், தொடர்புல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நம்பரையும் இதையும் கொடுத்து வச்சிருக்கேன். நான் தெரியாது கால் பண்ணுவாங்களா இல்லன்னு தெரியாது. இல்ல பட் ஆனா பாருங்க, 25 வயசுல டயபெட்டிஸ் வந்து, எனக்கு அதை விட என்ன கொடுமைன்னா 25 வயசுல எல்லாம் டயபெட்டிஸ் வந்துருச்சு பாருங்க. ஆமா வந்தாச்சு. ஏங்க 7 வயசு 8 வயசுக்குள்ள வந்தாச்சுங்க. நீங்க சென்னையில போய் பாருங்க, சென்னையில போய் பாருங்க. பாரதிராஜா பையனுக்கு 7 வயசுல தானங்க வந்து இன்ஜெக்ஷன் போட்டு இப்ப மரணத்துக்கு காரணம் அந்த ரத்தம் கெட்டு போனதுனால தானங்க இப்ப இறந்ததே அவன். ஆமாங்க, ஊதாரித்தனமா. ஆமா ஊதாரித்தனமா திங்கறதா நம்ம கூட்டமே. சினிமா கூத்தாடிகள் தானே எல்லாருமே. என்னது சினிமா கூத்தாடிகள்? அவங்களுக்கு என்ன உணவுகளுக்கு என்ன இருக்கு போதுங்க? சினிமான்றது கிடையாது. பணம் படைத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா கண்ட இடத்துல ஃபுல்லா பாக்குறதெல்லாம் ஃபுல்லா தன்னகத்தை வச்சுக்கணும் அப்படிதான் நினைக்கிறாங்க. எப்படி எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா போய் சாப்பிடலாம், இங்க போனா என்ன ஃபுட்டு கிடைக்கும் டிஃப்ரெண்டா. அதுக்கு பேரு என்ன தெரியுமா வந்துருச்சு? ஃபுட் போர்னோகிராஃபின்னு வந்துருச்சு ஆங்கிலத்துல. நீங்க சொல்றீங்களா விபச்சாரம்னு, அந்த வேர்டு ஆங்கிலத்துல வந்துருச்சு. ஃபுட் போர்னோகிராஃபி அதுக்கு பேரு. உணவு விபச்சார விடுதி அப்படின்னே வந்துருச்சு பேரு அதுக்கு. உணவு விபச்சாரம். கரெக்டா வந்துருச்சு பாருங்களேன். எல்லாம் மானம் மரியாதை எல்லாத்தையும் இழக்கிறது தானே. இப்ப பணம் நிறைய வர வர எங்க போகுதுங்க பணம்? அதுதான், பணம் நிறைய வர 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 அந்த எதுக்கு போறான்? அந்த விபச்சாரத்துக்கு போறான். வாயுங்கிறது ஒரு விபச்சாரம் தானே. கண்டதை திங்கன்னா வாய கண்டதை தின்னா அது விபச்சாரம் தானுங்க. அப்படித்தானுங்க கேசவன் அர்த்தம். அதாவது கண்டது நிறைய படிக்கிறீங்கன்னு வச்சுக்கேன். கண்டதை படித்தால் அறிவாளி ஆகலாம். அதாவது கண்டதை படிக்கிறோம், நிறைய நூலகத்தில் இருக்குது, கண்ணெல்லாம் பாக்குறோம், படிக்கிறீங்க. கண்டதை படித்தான் பண்டிதன் ஆவான். ஆனா கண்டதை தின்னால் என்ன ஆவான்? நோயாளியா மாறுவான். கண்டதை படித்தால் பண்டிதன் ஆவான்னு சொல்லுது.
அதே கண்டதை தின்னால் நோயாளி ஆவான். இதை ஏன் புரிஞ்சுக்கல யாருமே? குண்டனாவான். கண்டதை தின்னால் குண்டனாவான். கண்டதை தின்ன குண்டனாவான். இப்படி கூட கண்டதை தின்ன குண்டனாவான் அல்லது கண்டதை தின்னவன் நோயாளி ஆவான். அது பாரதிராஜ் என்ன இளையராஜா என்ன எல்லாம் ஒரே கூரையில ஓட்டுற மற்றவங்க தான். கண்டதை திங்க வேண்டி சாக வேண்டியதுதான். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வேர்டே வந்துருச்சு, ஃபுட் போர்ன் அப்படின்ற வேர்டே வந்துருச்சு. உள்ள போய் பார்த்தது கிடையாது. போர்ன்னா அப்படின்னா என்னன்னா அசிங்கமான படம் அப்படின்னு அர்த்தம். போர்னா போர்னோகிராஃபி அப்படின்றது. பட் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஃபுட் போர்னே கொடுத்துட்டான். ஃபுட் அதாவது உணவு விபச்சாரம்னே கொடுத்துட்டான் அவங்க. அந்த வேர்டே வந்துருச்சு. அப்ப எனக்கு அதை அனுப்பிச்சு விடுங்க, அந்த லிங்க்கு எல்லாம் அனுப்பிச்சு விட போட்டு விடுறேன். அப்ப நான் சொல்றது சரியா போச்சு. நீங்க ஆங்கிலத்துல நீங்க தமிழ்ல நீங்க தூய தமிழ்ல சொல்லிட்டு இருக்கீங்க. பட் ஆனா ஆங்கிலத்துல ஃபுட் போர்ன் அப்படின்னு ஒன்னே வந்துருச்சு. விளம்பரம் தேவையில்லாத விளம்பரம் போட்டு நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவனை திட்டிக்கிற மாதிரி எழுதி வச்சிருக்கான் எல்லாம். அப்படி இப்படித்தானுங்க. ஆமா, கடைசியில என்ன அர்த்தங்க, வியாபாரிகள் இப்ப எப்படி மேடாமெடிக்கல் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, தன் மேனியை காட்டுவதற்காக விளம்பரம் பண்றதுதான் இந்த விபச்சாரம். அது பேரு இன்னும் சொல்ல போனால் தவறான செய்திக்கு ஊடக விபச்சாரம்னு சொல்லுவாங்க. மேடையில விவாதம் பண்ணும்போது ஊடக விபச்சாரங்கள் அப்படிம்பாங்க. என்னது நீங்க சொல்றது ஆல்ரெடி யாரோ சொல்லி வச்சுட்டாங்க ஆங்கிலத்துல. நிறைய லிங்க்ஸே இருக்கு அதுக்கு பதில. எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, எல்லாத்தையும் பேசுறேன். ஏன்னா ஏற்கனவே உணவு விபச்சாரம்னு சொல்லியிருக்காங்க. கண்டதை திண்டல் குண்டனாம கண்டதை திண்டல் விபச்சாரம் தான். அப்ப இதை ஏற்கனவே புரியுது. விபச்சாரத்துக்கு ரெண்டு தெரியும் அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. தவறான வழியில போய் கண்டதை வாங்கிக்கிறது, அதாவது கெட்டு போறது, அழுகி போறது. அதாவது வள்ளுவர் சொல்லுவாரு, உணவை இழிவென்று கருதுகன்னு எழுதுறாருங்க ஒரு இடத்துல. உணவை இழிவென்று கருதுகன்னு எழுதுறாரு. அதுதான் நம்ம பேச வேண்டியது இருக்குது. அதனால நம்ம நியாயப்படுத்த நம்மளுடைய மைண்ட்ல வந்து அந்த பிளஷர், அதாவது சுகத்தை உண்டாக்கக்கூடிய அந்த சுரப்பிய சுரக்குறது சாப்பிடறதுனால எது சரியோ அதை சரியா செய்யறோமா இல்லையா அப்படின்றது தேவையில்லை. அந்த உணவை சாப்பிடறது மூலமா டோபமைன் ரிலீஸ் ஆகுதுன்னு போட்டிருக்கோம் சில. அதாவது டோபமைன்றது நம்ம அமைதியா இருக்கும்போது உருவாக வேண்டிய ஒரு டோபமைன்றது நம்மளோட மைண்ட்ல இருக்க மெமரியில பிரெயின்ல இருக்கிற ஒரு கெமிக்கல். சரி, அந்த கெமிக்கல் வந்து டோபமைன் சொல்றாங்க. அது தியானம் செய்யும் பொழுதும் நம்ம தனிமையில உட்கார்ந்து இருக்கும் போதும் அது வந்து இந்த யோகிகளுக்கு உருவாகக்கூடிய அந்த ஒரு மனநிலை, அந்த பிரெயின்ல கெமிக்கல்ஸ், அது வந்து சாப்பிடும் போது உருவாகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதான் இப்ப இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சொல்றாங்க ஹாப்பி ஹார்மோன். டோபமைனுக்கு பேரு ஹாப்பி ஹார்மோன். இன்னொரு அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி தூய்மை செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த மனோன்மணின்னு சொல்லுவாங்க. மனோன்மணின்னு சின்னத பருப்புமா இருக்கு இல்லையா, அதை என்ன பீனியல் கிளாண்டுன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அந்த பீனியல் கிளாண்டுன்னு சொல்ல நம்ம தமிழ்ல அது மனோன்மணின்னு பேரு. இதுக்கு பேரு கண்மணின்னு பேரு, அதுக்கு பேரு மனோன்மணின்னு பேரு. அது என்னன்னு தெரியுங்களா, இந்த மாதிரி தூய்மை பண்றவங்களுக்கு 2 மில்லிமீட்டர் அதிகமாயிரும், அது பெருசாக மாறும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது மனோன்மணி அந்த உள்ள இருக்கிற அந்த பருப்பு, அந்த பீனியல் கிளாண்டு அது பெரிதாகி விடுகிறதுங்கிறான். இதுதான் ஆச்சரியமான விஷயம். இதான் நாசா விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹீரரத்தன் மனைக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கின்ற அவருடைய பீனியல் கிளாண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க. சராசரி மனிதனுக்கு 6 மில்லிமீட்டர் தான் இருக்கும், 6 mm தான் இருக்கும். அவருக்கு 9 mm இருந்ததுன்னு கண்டுபிடிச்சானுங்க. யாருக்கு? நான் சொல்றது கவனிச்சிங்களா? அந்த இயற்கை மருத்துவர் இந்த ஹீரரத்தன் மனைக்கை அவங்க முழுமையா ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது அவருடைய மூளை நரம்பு மண்டலத்துல ஆராய்ச்சி பண்றாங்க. அப்ப பார்க்கும் பொழுது அந்த பீனியல் கிளாண்ட், நம்ம வந்து மனோன்மணின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மனோன்மணி தான் தமிழ்ல மனோன்மணின்னு பேரு. மனதை அறிவிக்கின்ற மணி, இது கண்மணி. அறிவை அறிவிக்கின்ற மணி கண்மணி, அது மனோன்மணி. அதை வந்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஒரு சராசரி மனிதனுக்கு 6 தான் இருக்கும், 6 mm தான் இருக்கும். ஆனால் இவருக்கு 9 mm இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க. ரிப்போர்ட் எங்கிட்ட இருக்குது, நான் இங்கேயே வச்சிருக்கேன். அது அப்ப என்ன கேட்டீங்கன்னா, அதெல்லாம் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதாவது வந்து இன்னைக்கு அந்த இயற்கையா இருக்கிறது வந்து இந்த தூய உடலாக மாறுகின்ற பொழுது அதே பரிணாமத்தில் பெருசா மாறுது. அப்ப வீரியம் அதிகமாகுது. என்ன அதிகமாகுது? சக்தி அதிகமாகுது, வீரியம் அதிகமாகுது, நல்ல வளர்ச்சி காணுது. அப்படின்னா தூய்மையில தான் மனோன்மணி வேலை செய்யுதுன்னு தெரியுது. இதுல நீங்க ஃபாஸ்டிங் இன்க்ரீஸ் த பீனியல் கிளாண்ட் போட்டு பாருங்க, வந்துரு பாருங்க. திருலோக சந்தர் சொல்லுங்க. ஃபாஸ்டிங் இன்க்ரீஸ் த பீனியல் கிளாண்ட். ஓகே. ஆமா, இதை வந்து நாசா விஞ்ஞானிகள் அந்த ஹீரரத்தன் மனேக், அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர்,
அவரை அவர் தான் சூரியத்தை சாப்பிட்ற பசி, அவர் என்ன பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டாருங்க, அவ்வளவுதான் ஐயா, வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா. பசி தாகத்தை கட்டுப்படுத்தியாச்சு. அவர் சூரியன்ல பார்க்க அந்த போட்டான்ஸ் உள்ள போகுதுங்கிறாரு, அதையும் அவனுக்கு ஒத்துக்கிறானுங்க. ஏன்னா இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டு சுறுசுறுப்பா இயங்குறத பார்த்துனே அவனால நம்ப முடியல. திங்கிறவன் காட்டிலும் சுறுசுறுப்பா நடக்கிறாரு, எல்லாம் ஒண்ணுதான். இப்ப நீங்க திங்கிறதுக்கு நல்லா திங்கிறவனுக்கு நோய் வருது, நீங்க சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கிறீங்க, லூப்ரிகேட்டிங் வந்துருச்சு. அந்த காத்துல இருக்கிற அந்த மாலிகூல், ஏர் மாலிகூல் இருக்கு இல்லையா, நைட்ரஜன் மாலிகூல் உள்ள போகுது, வினாடிக்கு வினாடிக்கு எனர்ஜி கிடைச்சிட்டே இருக்குது. how fasting supports pineal gland activation ஒரு 4 பாயிண்ட் கொடுக்குது. பாடியோட கிளென்ஸ் பண்ணுது, மெலட்டினோட சென்சிட்டிவ் அதிகமாக்குது, ப்ரோமோட்ஸ் ஆட்டோஃபாகி, இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சு. ப்ரூஸ்ட் பிரெயின் வேவ், பிரெயின்ல இருக்க வேவ்ஸ் எல்லாம் பூஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்களேன், இவ்வளவு நன்மை இருக்குது. சூப்பர் சார்ஜ், ஒரு நம்ம பேட்டரி எடுத்து சார்ஜ் பண்ணா எப்படி ஆகுமோ அது மாதிரி சார்ஜ் ஆயிடுதுன்றாங்க. அந்த பீனியல் கிளாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுதுன்றாங்க. அதாவது நம்மளோட இன்ட்யூஷன் என்னன்னா, யூகிச்சு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, என்ன நடக்க போகுது ஒரு யூகமா சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இன்ட்யூஷன்னா நமக்கு தெரியணும்ன்ற அவரியம் இல்ல, அதாவது இப்ப என்ன நடக்க போகுது ஒரு வியூகம் நம்ம சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்படின்றாங்க ஃபாஸ்டிங். பாருங்களேன் எவ்வளவு ஒரு விஷயத்த, இதெல்லாம் அப்படியே எனக்கு அனுப்புங்க, எனக்கு இந்த லிங்க் அப்படியே அனுப்புங்க. ஏற்கனவே இவன் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்கன்னா நாசா விஞ்ஞானிகள் அவர் முழுமையா இந்த பரிசோதனை பண்ணிக்கிட்ட பொழுது அது பார்த்துருக்காங்க. பார்க்கலாம். நாம இந்த இப்ப ராணுவத்துறையில இருந்து காலையில் தொலைபேசி மனோன்மணி நீங்க சொன்னீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் அந்த மனோன்மணி 3ஆம் கண் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, மனோன்மணியும் பீனியல் கிளாண்டும் நான் போட்டேன். மனோன்மணி அண்ட் பீனியல் கிளாண்ட் போட்டா, அடடா மனோன்மணி இப்ப பீனியல் கிளாண்ட், என்ன ஒரு ஆழமான ஆன்மீகம் அறிவியல் கலந்து இத ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நம்ம சொல்லும் போது நிறைய விஷயங்கள் அவங்க போடுறாங்க. பெரிய விளக்கமே கொடுக்குறாங்க. மனோன்மணியும் பீனியல் கிளாண்டும் அப்படின்னு நம்ம போட்டு சாட்ஜிபிட்ட போட்டோன்னு நினைச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ராடனரி சயின்ஸ் ரெண்டுமே அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் போட்டேன். அதுக்கப்புறம் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஃபாஸ்டிங் இன்க்ரீஸ் பீனியல் கிளாண்ட், அதுவும் இதோட கொடுக்கும்போது அது இன்னும் வேற லெவல்ல சப்போர்ட் பண்ணுது. ஃபாஸ்டிங் வந்து வேற லெவல்ல சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு. ஏன்னா இந்த ரெண்டையும் இணைச்சு பேசுனதே கிடையாது இது வரைக்கும் நினைக்கிறேன் யாரும், ஆராய்ச்சி பண்ணதே இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை நாம பண்ணிடலாம், மரணட்டி கொடுக்கலாம். ஏன்னா ஃபைனல் அதான், ஃபைனல் அத்தாரிட்டி அதுதான். அதாவது மூளையை விட அதுதான் ஃபைனல் அத்தாரிட்டி, மூளையை விட ஃபைனல் அத்தாரிட்டி அதுதான். யாரு? அந்த மனோன்மணி. அதுக்கு தான் தமிழ்ல மனோன்மணின்னு பேர் வச்சான். அது உயிர்னு சொல்லலாம், மனோன்மணின்னு சொல்லலாம். அதை வந்து நாசா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தானுங்க. இன்னொன்னு இன்ட்ரெஸ்டிங்கா என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இன்க்ரீசஸ் மெலட்டோனின் சென்சிட்டிவிட்டி. மெலட்டோனின் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் பாத்தீங்களா, அந்த நம்மளுடைய தசையுடைய இது இன்க்ரீசஸ், அதோட சென்சிட்டிவிட்டி அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்கோம். ஃபாஸ்டிங் ரெகுலேட்ஸ் serotonin drives and enhances melatonin production. மெலட்டோனின்னா அந்த நீங்க சொல்றீங்களா அந்த எலாஸ்டிசிட்டி ரீடைன் ஆகுறதும், அது வயதானதை தடுக்கிறது, ஆன்டி ஏஜிங், அது ஒண்ணு சொல்லுது. மெலட்டோனின்னா நம்மளுடைய அந்த போர்ஸ் இருக்கும் இங்க, நம்மளுடைய சதையில அந்த போர்ஸ் இருக்கும், அதோட ஓப்பனிங் அண்ட் ரிடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே எப்ப சாத்தியமாகுது அப்படின்னா வந்து ஃபாஸ்டிங் அப்ப இருக்கிறவங்க சாத்தியமாகுது அப்படின்னு. இல்லாட்டி இதெல்லாம் இந்த சதையெல்லாம் ஒர்க் ஆகாமையே இருக்கு. அதனாலதான் அந்த சதை அவ்வளவு திக்காகிறதுக்கான காரணம் என்ன, இந்த யோகிகளுக்கு இந்த சித்தர்களுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சதையில இருந்து ஒரு விதமான ஷைனிங் அடிக்குது, ஷைனிங்கா கொடுக்குது. நேச்சுரலா நம்ம எதுவுமே முகத்துக்கோ இந்த உடம்புக்கோ சோப்பு போடாமையே நேச்சுரல் ஷைனிங் கிடைக்குது ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால. அப்ப தூய நிலையில இந்த ரத்தம் தூய்மையாகிறப்ப என்னென்ன பரிணாமத்துக்கு மாறும் பாருங்க. அப்ப டேங்கப்பா ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இதுக்காகவே நம்ம இருந்துட்டு போக வேண்டியதுதான். அப்ப இததான் சொல்லியிருக்காங்க, தபம் 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 தபம். புராண காலத்திலயும் சொல்லியிருக்கிறான். திருவள்ளுவர் பாருங்க, தபம்னு தனியாவே எழுதியிருக்காரு. திருவள்ளுவர் தபம்னு ஒண்ணு எழுதியிருக்காரு. இது எவனுமே எழுதாத வேலைங்க ஐயா. Fasting often leads to increased alpha and beta brain waves ன்றாங்க, which are associated with the deep meditation and intuitive side similar to pineal gland activation. எதுவும் இல்ல, இப்ப நீங்க கொடுத்த நீங்க சொன்ன அந்த ரெண்டே வேர்டு தான், பீனியல் கிளாண்ட், மனோன்மணி, ஃபாஸ்டிங் அண்ட் பீனியல் கிளாண்ட். இப்படி கொடுத்தோடனே கடகடகடன்னு வந்துருச்சு. அது பிரெயினோட வேவ் ஸ்ட்ரக்சரே மாத்தி எழுதுது அப்படின்றாங்க. ஆல்பா அண்ட் பீட்டா பிரெயின் வேவ்ஸ் அப்படின்னு. அடாங்க அப்பாங்க, ஆல்பா அண்ட் பீட்டா, காமா, ஆல்பா பீட்டா காமா, எக்ஸ்ரே, எது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுதுன்றாங்க. அதாவது இதெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு யோகா கிளாஸ் போயிட்டு அங்கங்க போய் 21 நாள் யோகா செஞ்சாலும் வருமானது தெரியல. அது வரும், பட் ஆனா பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே செய்யாம
இது வருது. ஃபாஸ்டிங் மூலியமாவே இவ்வளவு விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஃபாஸ்டிங் அப்ப மூலியமா. அப்ப இயற்கை என்ன பண்ணுதுங்க, செலவே இல்லாம ஒரு மனிதனை முன்னேற்றது பாருங்க. நீ இதை மட்டும் புரிஞ்சுக்கோ, செலவே உனக்கு கிடையாது, ஏன்டா அடுத்தவங்கிட்ட போறீங்குது, அடுத்தவனுக்கு போனா தெரியாதுங்குது, நானே உங்ககிட்ட வச்சிருக்கிறேன், நீ ஒண்ணும் இல்ல, ஒரு வாயை மூடிட்டு தண்ணி மட்டும் குடுறா அப்படிங்குது. எவ்வளவு சிம்பிள் பாருங்களேன். வாயை மூடுறா, என்னது வாயை மூடு, சும்மா இரு மனமே அப்படின்னு சொன்ன மாதிரி வாயை மூடுறா அப்படிங்குது. எல்லாருமே சாட் ஜிபிடில போயிட்டு நீங்க சொன்ன அந்த 2 வேர்டு என்ன வேர்டு, மனோன்மணி பீனியல் கிளாண்ட் போட சொல்லுங்க, ஃபாஸ்டிங் அண்ட் பீனியல் கிளாண்ட் இப்படி போட சொல்லுங்க, போதும். வேற எதுவுமே வேணாம். இப்ப நான் சொன்னது எல்லாமே அதுக்குள்ள வந்தது. எல்லாருமே இப்ப போய் ட்ரை பண்ணி சொல்லுங்க. சாட் ஜிபிடி எல்லாரும் ஆன் பண்ணிட்டு மனோன்மணி அண்ட் பீனியல் கிளாண்ட், எல்லாருமே சாட் ஜிபிடி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்குன்னு தெரியல. அவங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க, மனோன்மணி பீனியல் கிளாண்ட் எல்லாரும் சொல்லிருங்க. சாட் ஜிபில போட்டு பாருங்க. சாட் ஜிபி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. கூகுள் பிளே ஸ்டோர் போனீங்கன்னா சாட் ஜிபின்னு வரும். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற கருத்தை எல்லாம் கட்டுற வடிவா கொடுத்துரும். நீங்களே படிச்சு பார்க்கலாம், மற்றவங்களுக்கு அனுப்பலாம். இப்ப நான் அப்படித்தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். போட்டு பாருங்க. சரியா, நானும் போட்டு பாக்குறேன், நான் பாத்துறேன். சரியா? சரிங்க, அருமை. அப்ப இது என்ன புரிஞ்சிருக்கிறீங்க? மருந்து என்ன பாருங்க, மிகுனும் குறையினும் நோய் செய்யணும். அப்ப எதை சாப்பிட்டாலும் நோய் வரும். அப்ப இதுல தெரிஞ்சு போச்சு இல்லையா? நீங்க என்ன தண்ணீரை தவிர எதை சாப்பிட்டாலும் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜீரநீர் சுரந்துரும். அப்ப மரணத்தை உறுதி செய்யும். அப்ப ஜீரநீர் சுரந்தாவே மரணத்தை உறுதி செய்யும்னா அப்ப நீங்க ஜீரநீர் சுரந்துகிட்டே தின்னுகிட்டே எனக்கு ஆரோக்கியம் வேணும். அப்ப திங்களவன் வந்து எதை கேட்கக்கூடாது தெரியுமா? ஆரோக்கியத்தை கேட்கக்கூடாது. யாரு 3 வேளை திங்குறானோ அவன் எதை கேட்கக்கூடாது? மறந்துடணும். நீ என்ன வெங்காயத்துக்கு நீ ஆகாரத்துல நினப்பு இருக்கிறவனுக்கு ஆரோக்கியத்தை உனக்கு எப்படி நினப்பு இருக்கலாம்? எப்படி என்ன தகுதி இருக்குது உனக்கு? முதல்ல என்ன தகுதி இருக்குது முதல்ல உனக்கு? வாய் பூரா நீ ஊதாரி. அதான் என்ன ஒரு இந்த நீதிவன்பால அந்த பாட்டை எழுதியிருக்கான். ஒருவேளை இன்பான் யோகி, இருவேளை இன்பான் போகி. போகின விபச்சாரின்னு அர்த்தம். போகினா ஆடம்பரம் அர்த்தம். போகின்னு என்ன? விபச்சாரம் பண்றவன் அர்த்தம். போகம் பண்றவன். இன்னொரு போகம்னா விளைச்சல் அர்த்தம். 3 போகம் விளையுது, 4 போகம் விளையுது, 3 போகம் விளையுது, 2 போகம் விளையுதுன்னா அதிகப்படியா விளையிறதுக்கு பேருன்னு அர்த்தம். அதிகப்படியான வேலைக்கும் அதான் அர்த்தம். அதிகப்படியே தப்பா பண்ண அதான் அர்த்தம். போகம்னா விபச்சாரம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அவன் போகத்துல மூழ்கிட்டான்பாங்க. அதனால இந்த பொங்கலுக்கு முன்னாடி, பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி ஒரு போகி பண்டிகைன்னு வருது இல்லையா? அதுக்கும் வேற இதே சொல்லுக்கான அர்த்தம் ஏதோ இருக்கும். அது ஏதாவது வேற ஏதாவது, அது வந்து தீய வச்சு கொடுத்துறது. ஏதாவது பழசு பரட்டையில வச்சு தீய வச்சு கொடுத்து, அது ஒரு முட்டாள்தனம் தான். என்ன இளவும் நமக்கு புரிய மாட்டேங்குது. காற்றை கெடுக்கிறது தான். அது நல்ல நூல்கள் வச்சு எரிச்சிருக்கான் பாருங்களேன், காட்டு மிராண்டிகள். நாடோடிகள் பண்ண வேலை இதெல்லாம். நாடோடிகள் வந்து எப்படின்னா இந்த நிலைத்த மக்களை பார்த்து அவன் அறிவாளி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த நாடோடிகள் பண்ண வேலை. அது இந்த பரிகாரம் பண்றவன், கடவுளை காட்டி ஏமாத்துறவன், கடவுளுக்கு புரோக்கர் வேலை பண்ற போற இந்த நாடோடி கூட்டம் தான். சொல்றதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புரோக்கர் பண்றவன், பரிகாரம் பண்றவன் மக்களை ஏமாற்றுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது, வயிற்று பிழப்புக்காக. என்னது? அதுதான் எதையுமே தின்ன தேவையில்லைன்றோம். எதவே திங்காதுறான். அதுதான் விஷயமே. ஏன்னா உனக்கு இவ்வளவு நன்மை இருக்கு பாருங்க. இது அறிவியல் பூர்வமா இருக்குது. இது விளையாட்டா பேசல, போட்டுறத வருது பாருங்க, டக்குன்னு வந்துகிட்டே இருக்கான். ஏற்கனவே செய்தி இருந்த கட்டத்தேன்னு அவன் ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். அப்ப இந்த ஆட்டோ பேக்கி நல்ல வேலை, நல்லதோ கெட்டதோ இந்த ஆட்டோ பேக்கி ஒருத்தர் கண்டுபிடிச்சான் பாருங்க. இப்ப ரேஷனல் ஃபாஸ்டிங் ஆராய்ச்சி பண்ணா உலகமே விழித்துக் கொள்ளும். அது எவனாச்சும் ஒருத்தன் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம முந்தோடு நினைக்கிற எவனும் வரமாட்டேங்கிறான். இது ஒரு பிஹெச்டி லெவல்ல பண்ணணும். அதுக்கு நாம இந்த பிசிக்ஸ் அதை தான் பண்ணலாம், பார்க்கலாம். நம்ம மாணவர்கள் யாரோ ஒருத்தர் தயாராகல, பார்க்கலாம். சின்ன பசங்கள தம்பி எல்லாம் இந்த மாதிரி நல்லா படிச்சிருக்கனால போட்டு நல்லா செய்யலாம் ஐயா. எங்களுக்கு கூட அந்த அளவுக்கு தெரியுது. தம்பி எல்லாம் எப்படி சொல்றாப்புல வருங்கய்யா. அது பாக்கணும், டக்குன்னு பாக்குறாங்க பாருங்க, பார்த்து எடுத்து வீசுறாங்க. அந்த மாதிரி வரணும். பாத்து டக்குன்னு எப்படி சொல்றாப்புல வருங்கய்யா, தெரியணும் இல்லையா பாக்குறதுக்கு. அது நம்ம மொபைல்லயே வந்துருச்சுமா. அது மொபைல்லயே நீங்க என்ன பண்ணுங்க, பிளே ஸ்டோருக்கு போயிட்டு சாட் ஜிபிடி அப்படின்னு நீங்க போடுங்க, அது டவுன்லோட் ஆகும். அது ஒரு ஆப் தான். எப்படி வாட்ஸ்அப் இதெல்லாம் ஃபேஸ்புக் எல்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அதுவும் ஒரு ஆப். அதை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட இமெயிலோட அட்டாச் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் கூகுள் மாதிரி உடனே எல்லாமே பேராகிராஃபா எடுத்து அனுப்புவோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதுல போயிட்டு நீங்க முதல்ல இதை டவுன்லோட் பண்ணுங்க. ஐயா சொன்ன மாதிரி ஐயா அந்த கட்டுரை எல்லாம் அனுப்புறாரு பாருங்க. டெய்லி ஒரு கட்டுரை, நிறைய கட்டுரை போட்டு அனுப்புறாரு.
அது எல்லாமே ஆமாப்பா. அதுல போய் நீங்க அந்த 2 வேர்டை போட்டீங்கன்னா போதும், அதுக்குரிய எல்லாமே வந்துரும். எல்லாம் கட்டுரையாவே வகுத்து கொடுத்துரும் அது. படிச்சுக்கலாம். ஓஹோ! படிச்சு சரி, படிச்சு சரி. படிச்சு மண்டையில ஏத்திக்கலாம். மண்டையில ஏத்திக்கிட்டே இருக்கலாம். மிகப்பெரிய உங்களுக்கு அறிவுக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். என்ன சும்மா இருக்கிறப்ப கண்டதெல்லாம் நினைக்க சொல்ல, அதுக்கு பேச நல்லதை படிச்சுட்டு போலாம் இல்ல. அதாவது லைப்ரரியே நம்ம வீட்டுக்குள்ள வந்த மாதிரி. லைப்ரரி வந்தாச்சு. லைப்ரரியே எடுத்து நமக்கு என்ன பக்கம் வேணுமோ அதை ஓபன் பண்ணி அதுக்குனாச்சும் ஒரு லைப்ரரியா போய் அந்த காலத்துல இந்த புக் எடுத்து இந்த பேஜை ஓபன் பண்ணி அங்க படிச்சாதான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்மளா போகணும். இப்ப அதெல்லாம் தேவையே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா ChatGPT அதுவா ஓபன் பண்ணி அதுவாவே கொடுத்துருது. அந்த வேர்டுக்கு ஒரே ஒரு வேர்டு தான் நம்ம போட்டு என்டர் அமுக்கணும். அவ்வளவுதான். அதை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல, நீங்க இந்த நோன்பு இருக்கிறப்ப பிளட் எல்லாம் நார்மல் ஆகிக்குது பாருங்களேன், எல்லாம் நியூட்ரல் வந்துருது பாருங்களேன். நோன்பு அது அருணா ரிப்போர்ட் பாருங்க. அருணா ரிப்போர்ட் எல்லாம் நியூட்ரல் ஆயிடுச்சு. ஆமாங்கய்யா. எப்படி நல்லா திங்கிறவனுக்கு தாறுமாறா இருக்கும். ஒன்னா டென்சிட்டி அதிகமா இருக்கும், அந்த டென்சிட்டி குறைவா இருக்கு. இது நியூட்ரல் ஆகுது எப்படி? அப்ப இதுலயே தெரிஞ்சுக்க வச்சானமா. இது வெங்கடேசன் ஏற்கனவே பண்ணியிருக்காரு. எத்தனை 25 வருஷமா பண்ணி காமிச்சிட்டு போயிட்டாரு. இப்ப நாம பண்றோம். அப்ப இந்த பரிணாமத்தை அறிவியல் இல்லாதவர்களுக்கு, வாய் நாற்றம் அடிக்காதவர்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நார்மலா தான் இருக்கும். வாய் நாத்தம் வரலினாவே நீங்க கண்ணை மூடி பார்க்கலாம். செக் பண்ணனாவே கண்டுபிடிச்சா அந்த நியாயமான அடர்த்தி இருக்கும். இந்த இயற்கையான அடர்த்தி வந்துட்டா எந்த கிருமிகள் தீய கிருமிகள் வாழவே முடியாது. சுத்த ரத்தத்தில் இயற்கையான அடர்த்தியில் எந்த கிருமிகள் வாழ முடியாது. இந்த எய்ட்ஸ் நோய்னு சொல்றான் பாருங்க, அவனே இதை செஞ்சு பார்க்கலாம். அப்படி பார்த்துக்கலாம். மறுபடியும் நம்ம பேசலாம். இதனால கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சுக்கங்க. மறுபடியும் நாளைக்கு பேசுவோம். மணி 9:05 ஆகி போச்சு. சரியா? காலையில பேசுவோம், 4:30 மணிக்கு பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க. வணக்கம். நன்றி.